நாங்கள் ரிச் ப்ரோட்டீன் தோசை பார்க்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, அரிசிக்கு பதிலாக நான் வரகரிசி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதில் காஞ்ச மிளகா ஒரு 10 போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை இது மாதிரி தோசை மாவாக எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இது மாதிரி தோசையாக ஊற்றலாம். சூப்பராகவும் இருக்கும். ப்ரோட்டீன், ஃபுல் ப்ரோட்டீன் தான், ஃபைபரும் ப்ரோட்டீனும் நிறைஞ்ச இந்த தோசை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ், பிபி இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 நாள். வெயிட் லாஸும் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு தோசை. இதுக்கு நான் முட்டை குருமா வச்சு சாப்பிட்றேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது, சூப்பராக. வாங்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.